வணக்கம். இளைப்பு கஞ்சி சாப்பிட்டா உடம்பு வெயிட் குறையுமான்னு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. அது பத்தி பேசலாம்னு இந்த வீடியோ. நம்ம உடம்பு வெயிட் குறையணும்னா 3 முக்கியமான விஷயங்கள் அவசியம். முதலில் உணவு முறை மாற்றங்கள், அதாவது பெட்டர் அண்ட் பேலன்ஸ்ட் டயட். அடுத்து உடல் செயல்பாடு, அதாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டி. அடுத்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, அதாவது ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ். இந்த மூணுமே செய்யும்போதுதான் சரியான பலன் கிடைக்கும். இதுல உணவை பொறுத்தவரை கொழுப்பு சத்து அதிகமா இல்லாமலும் சர்க்கரை குறைவாகவும் நார்சத்து அதிகமாகவும் இருக்கிற உணவு சாப்பிடுறதுதான் உடல் இளைப்புக்கு உதவும். நம்ம ஊர் சந்தை டாட்காம்ல இருக்கிற ஸ்ப்ரவுட்டி இளைப்பு கஞ்சி மிக்ஸ்ல சர்க்கரை கிடையாது, கொழுப்பு சத்து உள்ள பொருட்கள் கிடையாது, நார்சத்து அதிகமா உள்ள பொருட்கள் இருக்கு. ஒரு டாக்டர் கிட்ட கேட்டு அவர் பரிந்துரை செஞ்ச இன்கிரீடியன்ட்ஸ் வச்சுதான் இந்த மிக்ஸ் செஞ்சோம். சுகர் ஃப்ரீ, ஃபேட் ஃப்ரீ, ஹை ஃபைபர் உள்ள உணவா நம்ம இளைப்பு கஞ்சி இருக்கிறதால அது லோ கேலரி, ஃபைபர் ரிச் ஃபுட். அதனால உடம்பு வெயிட் போடாது. தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கூடவே உங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் எக்ஸசைஸ், வாக்கிங்னு மெயின்டைன் பண்ணீங்கன்னா உடல் இளைக்கும். அப்படியே உங்க லைஃப் ஸ்டைல் எப்படின்னும் கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறது, சரியான தூக்கம் இல்லாம இருக்கிறதுன்னு இருந்தா இளைப்பு கஞ்சியால் கிடைக்கும் பலன் முழுசா கிடைக்காது. நிறைய பேர் கொழுப்பு சத்து அதிகம் உள்ள சாப்பாடு சாப்பிட்டுட்டே இளைப்பு கஞ்சிய மருந்து மாதிரி நினைச்சுக்கிட்டு 2 கப் குடிச்சா உடம்பு இளைச்சிடும்னு நினைக்கிறாங்க. அது ஒர்க் ஆகாதுங்க. இன்னொரு விஷயம், இளைப்பு கஞ்சி தினமும் ஒரு கப்புன்னு தொடர்ந்து ஒரு 3-4 மாசமாவது எடுத்துக்கிட்டாதான் பலன் தெரியும். மேஜிக் மாதிரி உடனே குறையாது. இளைப்பு கஞ்சி எந்த சைடு எஃபெக்டும் இல்லாம இயற்கையான முறையில படிப்படியா உங்கள் உடல் இளைப்புக்கு உதவும் ஒரு உணவு அப்படிங்கறத மனசுல வச்சுக்கங்க. இந்த கஞ்சி மிக்ஸை வெந்நீரில் கொதிக்க வச்சு பிறகு உப்பு மட்டும் போட்டோ அல்லது மோர் ஊத்தி உப்பு போட்டோ சாப்பிடலாம். இப்போ இளைப்பு கஞ்சி பத்தி ஒரு தெளிவு கிடைச்சிடுச்சா? ஆரோக்கியமான உங்கள் வாழ்க்கைக்கு என் வாழ்த்துக்கள்.